அது அரசூர்ன்ற ஒரு அழகான கிராமம். அந்த கிராமம் முழுக்க எப்பவுமே மக்கள் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்பாகவும் இருப்பாங்க. அங்க முத்தையான்றவரு இருந்தாரு. யாரா இருந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் தப்பு பண்ணி இருந்தா அவங்களுக்கு தகுந்த தண்டனையும் நியாயமான தீர்ப்பையும் அளிப்பதுதான் ஒரு தலைவனோட கடமை. இப்படி ரொம்பவும் நேர்மையானவர்தான் அந்த ஊர் தலைவர் முத்தையா. அதே ஊர்ல ராஜா அப்படின்ற ஏழை விவசாயி இருந்தாரு. அவர் தன்னோட மனைவியோடதா அப்பா குத்துகைக்கு எடுத்த நிலத்துலதான் பயிர் வச்சு வந்தாரு. ராஜா ரொம்பவும் கடுமையான உழைப்பாளி. ஏங்க நீங்க இப்படி கடுமையா உழைக்குறீங்க இல்ல, அதுக்கேத்த போலவே வேளா வேலைக்கு சரியா சாப்பிட்டாதா என்ன எதுக்கு சாப்பிடக்கூடும்? நேரம் ஒதுக்க மாட்டீங்க. அது ஒண்ணும் இல்ல ராணி, நம்ம நிலத்தோட குத்துக்க தேதி முடிஞ்சு இத்தனை வருடம் ஆகிடுச்சு. நிலத்தோட உரிமையாளர்கள் வந்து கேட்டா உடனே ஒப்படைச்சுதானே ஆகணும். இதுவரை சம்பாதிச்சதும் இந்த நிலத்தை சரி செய்யறதுலயே செலவாகிடுச்சு. இப்படி இருக்கும்போது எப்படி நிம்மதியா சாப்பிட தோணும்? நம்ம இனிமே உழைக்கிறதாச்சும் சேமிச்சு வைப்போம். அப்படி சொல்லிட்டு ராமு தன்னோட அன்றாட வேலைய செஞ்சாரு. இரவு பகல்னு பார்க்காம ரொம்பவும் கடுமையா உழைச்சாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு கால பொழுதுல அந்த நிலத்துக்கு சொந்தக்காரரான சண்முகம் தன்னோட மனைவியோட வந்தாரு. ஊருக்கு வந்து அவரு நேரா ராமு வீட்டுக்கு போனாரு. டேய் ராமு, நான் சண்முகம் வந்திருக்கேன்டா, வெளிய வாடா, உன்கிட்ட நிறைய பேசணும், வெளிய வா. இப்படி சண்முகம் பேசுறத கேட்ட ராமு தன்னோட மனைவியோட வெளியே வந்தாரு. ஏன்னா இப்படி வெளியே நின்னு சத்தம் போட்டுறீங்க? அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஏதாச்சும் நினைக்க போறாங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போய் பேசிக்கலாம், உள்ள வாங்கன்னா. நான் என்ன வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டு உபசரிச்சுட்டு போக வந்திருக்கேன்னு நினைச்சியா? எங்க நிலத்தை திரும்ப வாங்கிட்டு போக வந்திருக்கோம். நிலம் மட்டும் இல்ல, குத்துக்க தேதி முடிஞ்சு நீ இதுவரைக்கும் இந்த நிலத்தை வச்சு சம்பாதிச்சது, இப்போ சம்பாதிக்கிறது மொத்தத்தையும் கொடுத்தாதா இங்க இருந்து போவோம். என்னன்னா இப்படி பேசுறீங்க? இதுவரைக்கும் இந்த நிலத்தை நாங்க பராமரிக்கலனா பயிர் வைக்க தகுதியான இடமா இருந்திருக்குமா? உங்க நிலமே காடா வளர்ந்திருக்கும். குத்துக்க தேதி முடிஞ்சு இதுவரைக்கும் பயிர் வச்சதுக்கான குத்துக்க பணம் எவ்வளவோ அது வேணும்னா தந்துட்டோம். ஆனா சம்பாதிச்ச மொத்தத்தையும் எப்படின்னா கொடுக்க முடியும்? என்னையே எகுத்து பேசுறியா? வா, நம்ம இந்த ஊர் தலைவர்கிட்டையும் பொதுமக்கள் முன்னாடியும் போய் கேட்போம். அவங்களே சொல்லுவாங்க நியாயம் யார் பக்கம் இருக்குன்னு. அப்படி ராஜி சண்முகம் 2 பேரும் சேர்ந்து அந்த ஊர் தலைவர் முத்தையா கிட்ட போனாங்க. அங்க ஊர் தலைவர் மக்கள் முன்னாடி பஞ்சாயத்தை கூட்டினாங்க. இங்கே கூடியிருக்கும் எல்லாரும் அமைதியாக இருங்கள். நாம் உண்மையை அறிந்து நியாயமான தீர்ப்பை வழங்க வேண்டும். ஒருவரின் சொத்து மற்றவருக்கு போக கூடாது. ஆனால் உண்மை எது என்று தெரிந்து கொள்ளாமல் தீர்ப்பு சொல்ல மாட்டேன் ராமு. முதலில் நீ பேசு. இந்த நிலம் உனக்கு சொந்தம் என்று சொல்வதற்கான காரணம் என்ன? ஆதாரங்களோ சாட்சிகளோ இருந்தால் சொல்லு. ஐயா, இந்த நிலத்தில் நான் 10 ஆண்டுகளாக விவசாயம் செய்கிறேன். என் தந்தை காலத்திலிருந்து நாங்கள் இதை உழுது கொண்டே இருக்கிறோம். வரி ரசீதுகள் என் வீட்டில் உள்ளன. அதை நான் கொண்டு வந்திருக்கிறேன். சண்முகம் அண்ணன் நகரத்திலிருந்து வந்து இதுதான் என் நிலம் என்று சொல்லுகிறாரு. அது அவருடைய நிலம்தா. ஆனா இதுவரை இந்த நிலத்துல சம்பாதிச்சத மொத்தத்தையும் கேட்கிறாரே, என்னைய பண்றது? அவர் ஒருபோதும் இந்த நிலத்தை உழவில்லை. நான் உழுது வளர்த்த பயிர்கள்தான் என் சாட்சி. முத்தையா ஐயா, நான் யாருடைய உரிமையையும் பறிக்க வரல. இந்த நிலம் என் தாத்தா வாங்கியதுதான். பழைய பத்திரம் என் கையில் இருக்கு. நான் நகரத்தில் இருந்ததால் கவனிக்க முடியவில்லை. இப்போது என் குடும்பம் கிராமத்திற்கு திரும்புகிறது. எனவே என் சொத்தை கைப்பற்ற வந்திருக்க ராமு உழுதது உண்மைதான். ஆனால் அது குத்துக நாள் வரைதா. அது முடிஞ்சா அனுமதியின்றி நடந்ததுன்னு தான் அர்த்தம். மக்கள் எல்லாரும் 2 பேர் பேச்சையும் கவனமாக கேட்டாங்க. யாராலையும் உடனே தீர்ப்பு சொல்ல முடியல. அப்போ கிராம ஆசிரியர் லட்சுமி அம்மாள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. முத்தையா ஐயா, இருவரின் பேச்சிலும் உண்மை இருக்கலாம். பத்திரம் இருந்தாலும் பயன்பாடு யாரிடம் இருந்தது என்பதும் முக்கியம். நாம பழைய வரி பதிவுகளை சரிபார்க்க வேண்டும். அதோடு கிராம முதியோர்களிடம் கேட்பதும் அவசியம். நியாயம் என்பது காகிதத்துல மட்டும் இருக்கக்கூடாது, அது மனித மனத்திலும் இருக்க வேண்டும். ஒருவரின் உழைப்பை மறந்துடக்கூடாது, அதே நேரத்துல சட்டத்தையும் மீறக்கூடாது. எனக்கு ராஜா அவன் சிறுவயதில் இருக்க அப்பல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தெரியும். ஒவ்வொரு அறுவடை காலத்திலும் அவர் குடும்பம் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் சண்முகம் அண்ணன் சொல்வதும் தவறாக இருக்க முடியாது. ஏனில் அவர் கையில பத்திரம் இருக்கு. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நாம் நிலத்தின் எல்லைகளை அளந்து பார்க்கலாம். பத்திரத்துல உள்ள அளவுகளுடன் ஒப்பிடலாம். அப்படி செய்தால் உண்மை வெளிச்சம் காணலாம். உடனே நிலத்தளக்குற அதிகாரி அழைக்கப்பட்டாரு. நிலம் அளவீடு செய்யப்பட்டது. பழைய பதிவுகள் கொண்டு வரப்பட்டன. அதனால் ஒரு உண்மை வெளிவந்தது.
பத்திரத்தில் குறிப்பிடப்பட்ட நிலம் முழுவதும் சண்முகத்துக்கே சொந்தம். ஆனால் ராமு உழுத பகுதி அதில் பாதி மட்டுமே, மற்ற பாதி காலியாக இருந்தது. நான் இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்லும் நேரம் வந்துடுச்சு. மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்தனர். நான் எல்லா ஆதாரங்களையும் கேட்டேன். பத்திரப்படி நிலம் சண்முகத்துக்கே சொந்தம். அது சட்டப்படி உண்மை. ஆனால் ராமுவின் உழைப்பும் மறுக்க முடியாதது. ஆகவே என் தீர்ப்பு இதுதான். நிலத்தின் பாதியை சண்முகம் தன்னிடம் வைத்துக் கொள்ளலாம். மற்ற பாதியை ராமுவிற்கு முறையாக விற்பனை செய்ய வேண்டும். அதற்கான விலையை கிராம சபை தீர்மானிக்கும். மேலும் ராமு இதுவரை உழைத்த உழைப்பை மதித்து அவரிடமிருந்து எந்த பழைய பயிர் லாபத்தையும் கேட்கக்கூடாது. இதுதான் நம்ம பஞ்சாயத்தோட நியாயமான தீர்ப்பு. ஐயா, இருவருக்கும் நீதியா பேசுனீங்க. நான் உழைச்சதை மதிச்சீங்க. சண்முகம் அண்ணனோட சண்டை வேணா, நாங்க சமாதானமாக இருக்கிறோம். நான் கொடுக்க வேண்டிய தொகையை தவறாம கொடுக்கறேன். இந்த கிராமம் என் குடும்பம் போல. அமைதியே எனக்கு முக்கியம். நன்றி ஐயா. முத்தையா ஐயா, உங்கள் தீர்ப்பு நியாயமானதுதான். பணத்தோட ஆசை என்னோட கண்ணை மூடிடுச்சு. ஒற்றுமையா இருந்தாதா பலம்னு இப்ப புரிஞ்சுகிட்ட என் உரிமையையும் வாங்கி தந்தீங்க. அதே நேரத்துல ராமுவோட உழைப்பையும் மதிச்சீங்க. இந்த தீர்ப்பை நான் மனதார ஏத்துக்கிறேன். இருவரும் தீர்ப்பு முடிஞ்ச ஒற்றுமையா ஆனாங்க. என்ன மன்னிச்சிரு ராமு, நம்ம 2 பேரும் அப்பவே உட்காந்து பேசியிருந்தா இவ்ளோ பிரச்சனை வந்திருக்காது. பரவாயில்ல விடுங்கண்ணா. நம்ம 2 பேரும் இனிமேலாவது ஒற்றுமையாவும் சந்தோஷமாவும் இருப்போம். வாங்கண்ணா, சேர்ந்து கடுமையா உழைக்கலாம். பிறகு 2 பேரும் குடும்பமா சேர்ந்து இருவர் நிலத்தையும் ஒன்னு சேர்த்து கடுமையா உழைக்க ஆரம்பிச்சாங்க. அதான் நண்பர்களே, இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். ஆனா ஒற்றுமைதான் எப்பவுமே நிலைச்சிருக்கும்.